இந்த கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டுறதுல ஒரு சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய இந்த கேது தசை மத்தியம வயசுல வரும்னு சொன்னீங்க. சுமார் எந்த வயசுல வந்து இவங்களுக்கு வரும் சார்? அதாவது நம்ம அந்த கோட்டை கட்டுறதுங்கிறத விட வாழ்க்கையில ஒரு அடித்தளம் போடக்கூடிய ஒரு வயசுல, ஒரு சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றக்கூடிய ஒரு வயசுல கேது வந்து அந்த ஆசையை டைவெர்ட் பண்ணி, நீங்க வந்து இதுக்கெல்லாம் ஆசைப்படுறது வந்து நியாயமற்றதுன்னு அதுக்கு 10 பேர் அட்வைஸ் பண்ணி, அந்த 10 பேருடைய அட்வைஸை விரிச்ச கேட்டை கேட்டு, ஏதோ இவங்கெல்லாம் பெரிய ஆள் போல இருக்கு, நம்மெல்லாம் டம்மி பீஸ் போல இருக்குன்னு இவர்களா மனசுக்குள்ள சிந்திச்சுக்கிட்டு அந்த முடக்கடிக்கப்பட்டு ஒரு சட்ட திட்டத்திற்கு ஆட்படுத்தப்பட்டு புத்தி பேதலிக்கப்படுத்தப்பட்டு, புத்தி பேதலிப்புள்ள பேதலிக்கப்படுத்தப்பட்டு ஒரு கட்டத்துக்குள்ள இவங்க வந்து ஒரு உலட்டலுக்கு ஆளாவாங்க. அந்த திசை வந்து புதனை பொறுத்து அமையும். 1ஆம் பாதத்துல பிறந்திருந்தா ஒரு 15 வருஷம் 16 வருஷம் புதன் திசை, 2-3 பாதம், அதை பொறுத்து அந்த புதன் திசை குறையும். அந்த சுய ஜாதகத்தை பார்க்கும்போது புதன் திசை எப்ப முடிஞ்சிச்சு, கேது திசை எப்ப தொடங்கி இருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். சோ அந்த கேதுங்கிற பிரேக்கை வந்து இவர்கள் தாண்டி போகணும். அப்ப நம்ம இதுல வந்து ஒரு பகுதிக்குள்ள எல்லா தசாபுத்தி பலன்களையும் நம்ம சொல்ல முடியாது. அது வந்து 2-3 பார்ட்டா நம்ம போடலான் இருக்கோம். அப்ப இந்த தசாபலன்கள் புதன் திசையில் இந்த பிறந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் என்னென்ன தசாபலன்கள் வரப்போது, அதை எதிர்கொள்வது எப்படி, அதை எப்படி நம்மளை எடுத்துட்டு போகுது அப்படிங்கிற ஒரு உங்களுடைய வாழ்க்கை பயணம், அதான் பிறப்பின் ரகசியம். இதை நம்ம 2-3 பார்ட்டா தெளிவா சொல்லிடலாம் அப்படின்றது நோக்கம்.